ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். என்ன குழம்புன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த முட்டை குழம்பு தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். அதில் ஒரு 4 கீத்து தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்குவோம். ஒரு 5-6 முந்திரி சேர்த்துக்குவோம். முந்திரிலாம் சேர்த்தா இந்த முட்டை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்ப நான் அடிக்கடி செய்வேன். என் குழந்தைங்களுக்கு இந்த குழம்புண்டா ரொம்ப பிடிக்கும். ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்குவோம். இது ஒரு 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருப்பேன். இப்போ ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றாமல் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், கொஞ்சம் கொரப்பாக தான் இருக்குது. இப்போ அதுலேயே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி. நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். உப்பு ஒரு சிறிதளவு சேர்த்துக்குவோம். இப்போ போய் இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். தண்ணிலாம் ஊற்ற வேணாம், அப்படியே அரைச்சிட்டு வந்துடுங்க. நம்ம வெங்காயத்தோட உள்ள ஈரப்பதமே போதும். வெங்காயம் பச்சை மிளகாலாம் அரைஞ்சிடுச்சு. இப்போ முட்டை 4 உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு மல்லிக்கீரை போட்டுக்குவோம். மல்லிக்கீரைலாம் போட்டால் தான் நமக்கு முட்டைக்கு ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும், கவுச்சிலாம் இல்லாமல். இப்போ இதையும் போய் அரைச்சிட்டு வந்துடுவோம். இதை அப்படியே நம்ம ஒரு பவுலில் மாற்றிடுவோம். பாருங்கள், இந்த கரெக்டாக இருக்குன்னு நம்ம தண்ணிலாம் ஊற்றி அரைக்காமல் இருந்ததுனால தான் நமக்கு இப்படி இருக்குது. நான் புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சி எடுத்துக்கிறேன் குழம்புக்காக. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்குவோம். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன். கரம் மசாலா தூள் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கங்க. பத்தாக்கட்டி நம்ம மறுபடி சேர்த்துக்குவோம். தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம மசாலா புளி எல்லாத்தையும் நம்ம நல்லா கரைச்சிக்குவோம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம முட்டையை பொரிச்சுக்குவோம். அதுக்கு நான் குழிப்பணியார சட்டியில் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ ஒரு அரை குழி முக்கால் குழியாக ஊற்றுங்க. நமக்கு உப்பி வேற வரும். இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அவசரத்துக்கு செய்கிற குழம்பு இது. குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா சவந்திருச்சு. எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்குவோம். இது முட்டை சப்புண்டுலாம் போயிடாது. ஏன்னா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கிறதுனால இது அப்படியே தான் இருக்கும். இப்போ அடுத்த பேட்சையும் நம்ம ஊற்றி பொரிச்சுக்குவோம். எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துட்டேன். இப்போ நான் வேண்டாம் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே சாஃப்டாக தான் இருக்கும். முட்டையாக இருந்தால் சப்புடு போயிடும். இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கிறதுனால இது அப்படியே உப்புனா மாதிரியே தான் இருக்கும். இப்போ ஒரு சட்டி வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் நான் கல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் கல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெங்காயம் ஒரு 3 நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயமே சேர்த்துருக்கேன். இப்போ பூண்டு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினா தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த மாதிரி மழை நாளைக்கெல்லாம் இந்த மாதிரி குழம்பு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி ஒரு 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த தக்காளியும் அது கூட நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகா 1 சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா எண்ணெயிலேயே எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும்.
இப்போ மிளகாய்த்தூள் ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு நல்லா காரஞ்சாரமாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம குழம்ப தூக்கி ஊற்றிடுவோம். பாருங்கள், தாளித்து ஊற்றியாச்சு. இப்போ ஒரு கொதிக்கிட்டோம். அதே இதை கழுவி அதையும் தூக்கி நான் ஊற்றிட்டேன். உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சோண்டு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கங்க. பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு. இப்போ அந்த முட்டையை அதுக்குள்ளே சேர்த்துக்குவோம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம பொரித்து வச்ச முட்டையெல்லாம் நம்ம சேர்த்துக்குவோம். இந்த முட்டை வந்து பொரிக்கும் போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு என் குழந்தைங்க வெறுசாகவே சாப்பிட்டுச்சுவோ. இப்போ மல்லிக்கீரையை தூவிக்குவோம். நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.